ஹாய் மக்களே, பாருங்கள் லைவை முடிச்சுட்டு வந்து என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட சொன்னேன், லைவுக்கு வரும்போது சொல்லியிருந்தேன். நான் சாப்பாடு மட்டும்தான் செஞ்சு வச்சுட்டு வந்தேன். மற்றபடி குழம்புலாம் என்ன இது வைக்கலன்னு சொன்னேன். நேற்றுக்கு வச்ச கார குழம்பு எங்கள் வீட்டில் இருக்குது. இப்போ கார தோசைக்கு மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக வெங்காயம் எல்லாம் வதக்கி போட்டு அடை மாதிரி போட்டு கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க. இப்போ ஈவினிங் டைம் தானே. பாருங்கள், வெண்டைக்காய் பொரியலுக்கு அறிகிறேன். இன்னும் எப்படி அறிகிறேன்னு கேட்காதீங்க. இது வந்து பக்கோடா மாதிரி போட்டு எடுப்பேன், சூப்பராக இருக்கும். பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அடுப்பில் தான் சமைக்க போகிறோம். பாருங்கள், தோட்டத்தில் வந்து உட்காந்துட்டு பாருங்கள். வந்த வேகத்துக்கு சமைச்சிருந்துருக்கலாம். குரங்கு தொல்லை ஜாஸ்தியாக ஆகிட்டுதுங்க. ஆமாங்க, ரொம்ப அட்டகாசம் பண்ணி வைக்கிறாங்க. தாத்தா வாழையா? என்ன தாத்தாவுக்கு வால் இருக்கா? என்னென்ன சொல்கிறா பாருங்க. அதனால் அப்பாவுக்கு வேறு சாப்பாடு கொடுத்தனும். காலையில் ராகி கூழ் தான் கொடுத்து அனுப்பியிருந்தேன் அப்பாவுக்கு. எல்லாருக்கும் அதான். நானே லைவ் போட வரணுன்னு சும்மா கொஞ்சமாக தான் குடித்தேன். அதான் சொன்னேனே, இன்றைக்கி குழு பணம் கட்டுற டேட்டு. எனக்கு ஞாபகம் இல்லை. 11 மணிக்கெலாம் லைவுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். 2 பேர் பணம் எடுத்து வர ரொம்ப டைம் ஆகிட்டுது. அவங்க பணம் எடுத்துகிட்டு வரல. அப்புறம் நான் போட்டு கட்டிட்டு அப்புறம் அவங்க கொடுத்த பிறகு வாங்கிக்கிட்டேன். என்ன பண்ணுறது, அப்புறம் டைம் ஆகிட்டு இருக்குது. வெண்டைக்காய் அரிஞ்சிட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு ரசம் மட்டும் வைக்க போகிறேன். என்னமோ தூக்கிட்டு குப்பை, அது குப்பை குப்பை கூட அண்ணன்ட்ட கொண்ட கொடு. சமைக்க போகிறேன். ஈ, கொசு, எறும்பு, மரக்கட்டை எல்லாமே இருக்குது நம்மளை சுற்றி. சரிங்களா? அதில் தான் நெல் பாருங்கள். இந்த பக்கம் ஏன் கீத்து புடவெல்லாம் இருக்குன்னு கேட்காதீங்க. அந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாம் தெரிவாங்க. உட்காந்து சமைக்கிறோம்ல, அது ஒரு மாதிரி ஷையாக இருக்கும் நமக்கு. அதனால் அந்த பக்கம் அழகாக தான் கட்டியிருந்தோம். குரங்கு இருக்கு பாரு, பண்ணாத அட்டகாசம் பண்ணி வச்சுச்சிங்க. எல்லோரும் சாப்பிடுங்க. நாங்களும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட போகிறோம். இதுதான் எங்கள் வீட்டை இன்றைக்கி சாப்பாடு. வெண்டைக்காய் பொரியல், ரசம், காரக்குழம்பு சாதம். அவ்வளோதான். வாங்க சாப்பிட்லாமா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. பாய். என் பொண்ணு பாய் சொல்லிச்சு பாருங்க. பாய்.